வெளிப்படுத்துதல் வசனமாக கடைசி 7 வாதைகள். ஆகஸ்ட் 28. பாத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்துதல் 16:6. ஜான் ஹஸ், தாமஸ் கிரான்மர், வில்லியம் டிண்டேல் போன்ற பல புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் ரோமன் கத்தோலிக்க சபையால் இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டார்கள். தேவனுக்கு எதிரான வெறுப்பு மிகவும் அதிகரித்திருந்தது. சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி ஆகிய ஜான் விக்லிஃபின் உடலை அவர் இறந்து 43 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுத்து கழுமரத்தில் எரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு கிடைக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12, எபேசியர் 2:8. வேதாகமம் மட்டுமே என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்த குற்றத்திற்காக எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் மரண தண்டனைக்கு ஆளானார்கள். சபையோ போப்போ வேறு எந்த மனிதனோ அல்ல, தேவகுமாரன் தான் தங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவ்வாறு விசுவாசித்ததற்காகவும் அந்த விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதற்காகவும் கொலை செய்யப்பட்டார்கள். கடைசி நாட்களில் தேவனுடைய மக்களுக்கும் இதே உபத்திரவம் அதே மிருக வல்லமையால் ஏற்படும் என்று வேதாகமம் முன்னறிவிக்கிறது. அம்மிருகத்தின் சொரூபமானது மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும். வெளிப்படுத்துதல் 13:15 என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அஞ்ஞான ரோமால் எருசலேம் நகரம் அழிக்கப்படுவது பற்றியும் கடைசி காலத்தில் போப்பிய ரோம் உலகம் முழுவதையும் கட்டாயப்படுத்துவது பற்றியும் பேசும்போது இயேசு உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். மத்தேயு 24:9. சிலர் தைரியமாக விசுவாசத்தில் நிலைத்திருந்து மரிப்பார்கள். இவற்றை நினைத்தாலே திகிலாக இருக்கிறது. ஆனால் கடைசி நாட்களில் அனைவரும் அழிக்கப்படுவதை புரிந்து கொள்ள இன்றைய வசனம் உதவுகிறது. தேவன் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் பரிசுத்தவான்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்து பழி வாங்குவார். வெளிப்படுத்துதல் 6:10 என்கிற வாக்குறுதிக்கு கடைசி வாதைகள் ஆதாரமாக உள்ளன. தி கில்ஃபர்ட் அண்ட் சலிவன் ஓப்ரா நிகழ்ச்சியில் குற்றத்திற்குேற்ப தண்டனை இருக்க வேண்டும் என்று வார்த்தைகள் வரும். ஆம், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். அதிகாரம் 13:10. இது மனிதன் செய்யக்கூடிய பணி அல்ல, தேவன் மட்டுமே செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனே நீதியுள்ளவர். அப்போஸ்தலர் 3:14. உலகத்திற்கு தவணையின் காலம் முடிந்த பிறகு தேவன் இந்த உபத்திரவக்காரருக்கு அவர்களுக்குரிய பங்கை கொடுப்பார். பிதாவே, பாவத்திற்கு எதிராக நியாய தீர்ப்புகள் வரவிருப்பதால் செய்யப்பட்ட அநீதி அனைத்தையும் உம்முடைய கரங்களில் நான் ஒப்படைக்க உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு உபாகமம் 32:4, யோபு 8:3, நீதிமொழிகள் 24:12. ஆமீன்.